So hello guys, இன்னைக்கு இந்த வீடியோ பார்க்க போறோம். நம்ம ரோப்ளாக்ஸ் விளையாட போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே, அவன் கிரியேட் பண்ணனுமா? வாடாடி கிரியேட் பண்றா. என் ஃப்ரெண்ட் தான் அவன். ஓகே, நம்ம உள்ள வந்துட்டோம். ஓகே, நம்ம என்ன பண்ண போறோம்? சாப் பண்ண போறோம். டீ சாப் பண்றா. சீக்கிரம் சாப் பண்ணுவாங்க. ஏய் வாடா, என்னடா போற? சீக்கிரம் வாடா. வந்து சாப் பண்ணலாம் வாடா. போ, நேத்து கிளாஸ் கோட் வீடியோ போட்டுருப்போம். அத பாத்துறீங்க. ஓகே, இன்னைக்கு நம்ம ரோப்ளாக்ஸ் போலாம்னு சொல்லிட்டு ரோப்ளாக்ஸ் போட்டுருக்கோம். நாளைக்கு இந்தியன் பெட் தேடி போலாம். ஓகே, சாப் பண்ணிடலாம். நேத்து ஏன் வீடியோ ஒரு மாதிரி வாய்ஸ் இதுவா இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒரு மாதிரி தொண்டை இதுவாயிடுச்சு. அதுவும் இல்லாமல் நான் நைட்டில் எடுத்துருந்தேன்னா அதனால அந்த மாதிரி இருந்தது. ஓகே, சம்திங்ஸ் இங்கே ட்ரீ பிளான் பண்ணிடலாம். நம்ம போய்ட்டு போட்டதில் பிளேஸில் லெவல் 2 வரைக்கும் வச்சு நம்ம போய்ட்டு இன்னும் கொஞ்சம் சாப் பண்ணிட்டு வரலாம். சாப் பண்ணதுக்கப்புறம் அங்கேயே போடலாமா இல்லை கிராஃப்டிங் டேபிளில் போடலாமா? கிராஃப்டிங் டேபிளில் போடலாமா? இங்கே போடலாமா? சரி, கேம்ப் ஃபயரில் போடுவோம். அப்புறமேட்டு மேப் செஞ்சுப்போம். ஃப்ரெண்டு வந்து பார்த்து சரி நம்ம போகலாமா இல்லை இன்னும் கொஞ்சம் வெட்டலாமா? நம்ம பண்ணி ஃபுட் இருந்ததுன்னா அடுத்த குட் ஆக்ஸ் எல்லாம் வாங்குறது கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். ஓகே, இவன் நான் போட்டுட்டு கொஞ்சம் மாசம் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு ஃபுட்டை வேஸ்ட் பண்ணக்கூடாதுல்ல, அதனால் எடுத்து வந்து இங்கே போடலாம். ஓகே, ஃபுட் எடுத்து வந்து இங்கே போட்டாச்சு. கொஞ்சம் கேரட் சாப்பிடலாம். சாப்பிட்டாச்சு. ஓகே, இன்னும் கொஞ்சம் இதெல்லாம் வெட்டிட்டு போய் பார்க்கலாம். ஃபயர் ரீச் 100% மேக் பாஸ் க்ரோன் பிகரா. சரி ஓகே, அவன் பிக் பண்ணி இது பண்ணிட்டுறான் போல. சரி ஓகே, நம்ம போட்டுடலாம். இன்னும் கொஞ்சம் பெருசு வைக்கலாம். 37 இருக்கு. ஓகே, நம்ம கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். எங்கே இருக்கிறான் இவன்? ஏதோ உள்ளே எங்கே காட்டுது. ஓ, இங்கே தான் இருக்கிறானா? சரி, நம்ம செஸ்ட் ஓப்பன் பண்ணி நல்லதாக கிடைக்கும். கடவுளே நல்லதாக கிடைக்கணும். சரி ஓகே, குட் ஆக்ஸ் சாக்கு தான் கிடச்சிருக்கு. பரவாயில்ல, விட குட் சாக் கிடச்சிருக்குல. ஏய், இவன் யாரா? இவன் போயிட்டே இருக்கிறான். சரி ஓகே, நம்ம மாசல் எல்லாம் கட் பண்ணி பார்க்கலாம். நம்மளுக்கு பென்னி ஃபுட் கிடச்சா நல்லாயிருக்கும். கிடச்சிருச்சு. ஓகே, இங்கே போட்டு வச்சிடலாம். அவன்கிட்ட சொல்லிடலாம், டே என்னோட பன்னி ஃபுட் எடுத்து அவளுக்கு கொண்டு வேண்டாம். ஓகே, கேரட் சாப்பிட்டுக்கலாம். ஃபுட்டை வேஸ்ட் பண்ணக்கூடாதுல்ல. ஓகே, போகலாம். இங்கே இது இந்த பெரிஸ் கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாம். ஓகே, இங்கே இந்த மைக்ரோவன் இருக்குது, இதை எடுத்துக்கலாம். அது பக்கத்தில் நதிலாம் இங்கேயும் பக்கத்து தண்ணி. சரி, இந்த ஃபேன் எடுத்துக்கலாம். அடுத்து கொஞ்சோண்டு சாப்பிட்டுக்கலாம். பெரிஸ் கொஞ்சம் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ஓ, இவ்வளோ மரங்கள் இருக்குது. தூக்குடா அவனை, போடுறா பையில. ஓகே, இங்கே இது ஃபியூல் கேன் இருக்குது. சரி, என்னடா இது? இதை கொடுத்துக்கணும். ஏன் ஆல்ஃபா உல்ஃபுங்க இந்த ஸ்பியரை மட்டும் எடுத்துக்கணும். இந்த வேறு தொத்தினே இருக்குது. ஐயோ, அங்கே வேறு ஒரு செஸ்ட் இருக்குது. நான் வேறு ஃபியூல் கேனை வேறு கீழே போட்டேன். அதை நம்ம கொண்டே அவனை ஸ்பியரை எடுத்துகிட்டு கொண்டுடலாம். ஸ்பியர் போடுற அவனை. இதில் கொஞ்சம் இழுத்து லைட்டாக இருக்கும். ஐயோ, அவனுக்கு ஐயோ ஸ்பியர் எடுறா, ஸ்பியரை தாடுறா. ஐயோ, ஃப்ரெண்டை கூப்பிடணும். ஃப்ரெண்ட் ஐயோ, ஏ வாடா அவன் ரியலே என் ஃப்ரெண்டுங்க, ஸ்கூல் ஃப்ரெண்டுங்க. அடா அவ்வளோதான்டா. ஏப்பா எவ்வளோ நேரம் நான் கூட பக்கு ஆயிடுச்சுங்க. ஓகே, இங்கே இந்த ஃபேன் எடுத்துக்கலாம். ஓகே, இந்த ஃபேனை எடுத்து இங்கே பெரிஸ்லாம் சாப்பிட்டுக்கலாம். பெரிஸ் சாப்பிட்டு முடிச்சக்கப்புறம் நம்மளுடைய பயணத்தை ஸ்டார்ட் பண்ணிடலாம். வாங்க போகலாம். அந்த இடத்துல அந்த ஃபியூல் கேன் எடுத்துக்கலாம். வாங்க, எடுத்து இங்கே கோல் இருக்கும். கோல் எடுத்து பேக் பண்ணிவிட்டு இங்கே கொஞ்சம் ஸ்க்ராப்ஸ் இருக்கும். அந்த ஸ்க்ராப் கலெக்ட் பண்ணிட்டு இந்த இது எடுத்துக்கணும். அது பேர் தெரியல, என்னது புல்லாங்குழல், அது என்ன பேர் தெரியல, அது அந்த மாதிரி சொல்லிக்கலாம். ஓகே, இந்த செஸ்ட் ஓப்பன் பண்ணி ஏதாச்சும் நல்லதாக கிடைக்குமா? சரி ஓகே, குட் ஆக்ஸ் தானே எடுத்துப்போம். அங்கே பண்ணி ஃபுட்டுக்கு வாங்கிடலான்னு பார்த்தேன். பரவாயில்ல, இந்த ரேடியோ போட்டு அந்த டயர் எடுத்துக்கலாம். டயர் கொஞ்சம் ஸ்க்ராப் அதிகமாக கொடுக்கும். ஓகே, போகலாம். பேஸ்க்கு போகலாம். கொஞ்சம் கையிலலாம் பொருள் வச்சுருக்கிறேன். ஃபஸ்ட் பேஸில் போயிட்டு ஸ்க்ராப்பெல்லாம் போட்டு நம்ம வந்துடலாம். ஓகே, பேஸ்க்கு போ, ஸ்பீடாக போ. ஸ்பிரிட்டில் கொஞ்சம் ஸ்பீடாக போகிற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். இந்த இடத்துல அன்கவர் இருக்குது, ஆனால் நம்ம பண்ண வேணாம். நம்ம ஆல்ரெடி எடுத்துகிட்டு இருப்போம். அந்த பக்கம் ஒரு இது செஸ்ட் வந்து எடுத்துட்டோம். ஓகே, ஸ்க்ராப்லாம் இதில் போட்டு இந்த கோல் நம்பர் எடுத்து இதில் போட்டு இன்றைக்கி ஏலியன் அப்டேட்டுன்னு நினைக்கிறேன். ஏலியன்ஸ்லாம் வரும். ஓகே, இவனை எடுத்துகிட்டு போய்ட்டு மைக்ரோவன் ஸ்க்ராப் பெஞ்சில் போய் நீங்கள் போ. நம்ம இதை போட்டுடலாம். ஃபுல்லாகவே போட்டுடலாமா? இன்னும் கொஞ்சம் போட்டு ஃபுல்லாகவே போட்டுடலாம். இது கொஞ்சம் இந்த ஃபுட்டெல்லாம் எடுத்துன்னு போட்டு கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாம். நம்ம வேறு ஸ்டர்விங் ஆகிறதுக்கு ஹங்கிரிக்கு போயிருப்போம். ஓகே, இந்த பன்னி ஃபுட் எடுத்துன்னு போயிட்டு அவனுக்கு ஜஸ்ட்டு மிஸ்ஸு. எவ்வளோ ஜஸ்ட்டு மிஸ்ஸு? இவனை யூஸ் பண்ணவே முடியாது போலையே. ஏதாவது ஒன்று பண்ணி ஆகும். ஓகே, ஜஸ்ட் மிஸ்ஸில் அவன் போயிட்டாங்க. விருப்பாவது மரத்தை சாப் பண்ணி இதில் போட்டுக்கலாம். அங்கே இது ஏதோ செய்யறதுக்காக எடுத்தேன். எங்கே போனான்னு தெரியல. நம்மளுடைய பேர் கூட ஏதோ தெரியும், ஞாபகம் மாதிரி இந்த நேரம் பார்த்து. சரி, நியூ கிராஃப்டிங் அடுத்த லெவல் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த மேப்பை ரெடி பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம இன்னும் கொஞ்சம் சாப் பண்ணி கிராஃப்டிங் பெஞ்சை நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போகலாம். இந்த சாப்ளிங்ஸ்லாம் கிட்ட வந்து பிளான் பண்ணிடலாம். இந்த ஃபுட்டெல்லாம் வேஸ்ட் பண்ணக்கூடாதா? ஃபுட்டெல்லாம் வேஸ்ட் பண்ணாமல் இங்கே வந்துட்டு இந்த சாப்ளிங்ஸும் வேஸ்ட் பண்ணாமல் இங்கே வந்து புதைச்சிட்டு நம்ம அவன் சைல்டு காப்பாற்றிட்டான். ஓகே, கொஞ்சோண்டு ஃபுட்டு எடுத்துன்னு வந்து போட்டிருக்கிறான். அவனே அதை சாப்பிடுவான். அவனுக்கு ஒரு வேலை கொடுத்துருக்குறேன். என்ன வேலைனா ஃபார்ம் பிளாட் பண்ண சொல்லியிருக்கிறேன். அவனுக்கு அவன் பண்ணுவான். அதுக்குள்ளே அவனுக்கு உதவியாக நம்ம கொஞ்சம் வேலை செய்யணும். ஓகே, நாளைக்கு இந்தியன் பெட் 3D வீடியோ வந்து மறக்காம அதையும் பார்த்துருங்க. கமெண்ட்டில் உங்களுக்கு என்ன கேம் வேணும், என்ன விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்லேயே சொல்லுங்க. ஓகே, இந்த சண்டையில் பக்கத்தில் ரொம்ப குட்டியாக பண்ணிடலாம். ஏன்னா அது நம்மளுக்கு யூஸே இல்லை. சைடில் தான் இருக்கும். சைடில் அந்த போதும். அங்கே எதுக்கு அந்த மாதிரி வச்சுருக்காங்க தெரியல. நம்ம ஒரு பெட்டை நம்ம டேமிங் பண்ணிடலாம். அப்போ தான் நம்ம கூட இருக்கும், கொஞ்சம் ஜாலியாக இருக்கும். அதுக்கு வந்து கேரட் எடுத்துன்னு வரணும். கேரட்டிங் கிடச்சிருச்சு. அவனை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த கேரட்டை அவங்ககிட்ட கொடுத்துடலாம்.
ஓகே கொடுத்துட்டான். அவன் நம்மளோட பெட் ஆகிட்டு இருக்கான். ஆயிட்டான், வாங்க அவனை கூட்டின்னு போகலாம். நம்ம கூடயே வருவான், ஜாலியாக இருக்கும். ஓகே மேலே போயிட்டு ஏதாவது கிடைக்குதான்னு போய் பார்க்கலாம். மேலே என்ன செஸ்ட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓகே மேலே ஏறணும், மேலே ஏறு, ஸ்பீடாக ஏறிட்டான். ஓகே உள்ள என்ன இருக்கும், நல்லதாக இருக்கணும். ஐயோ இதெல்லாம் எதுக்குறா இதில் வச்சுருக்கீங்க? நான் ஒரு ஹவுஸில் அது கொட்டி கிடக்குண்டா, இது எதுக்குறா இது கொடுக்குறீங்க? ஓகே மனசை தளராதி தம்பி, இது மேலேயாச்சும் ஏதாவது நல்லதாக கிடைக்குதான்னு பார்க்கணும். கோல் கொஞ்சம் ஸ்க்ராப்பு தான் இருக்குது, அதெல்லாம் எல்லாத்தையும் எடுத்துட்டு கொஞ்சம் சாக்கில் போட்டுட்டு நம்மளுடைய செஸ்ட்டில் நல்லதாக கிடைக்கும். எப்போ ஆர்மர் ஆச்சு கிடச்சிது. ஓகே கீழே நம்மளுடைய பன்னி சேஃபாக இருக்குன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல விடுங்க. என் ஃப்ரெண்டு வேறு கட் பண்ணி ஏடான்றான். ஆனால் நீங்கள் என் என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் நீங்கள் பார்ப்பீங்கன்னு கடைசி வரைக்கும் எனக்கு ஒரு நம்பிக்கை நீங்கள் பார்ப்பீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. கன்ஃபார்மாக பார்ப்பீங்கன்னு அவனுக்கு நம்ம பார்த்து காட்டணும். நான் அப்படியே அதை கொஞ்சம் கம்மி பண்ணி தான் போட்டுப்பேன் பாருங்கள். இதெல்லாம் எடுத்துக்கலாம், கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாம். வேறு அது ஸ்டார்விங் அங்கிரி வந்துருச்சு. அதனால் கொஞ்சோண்டு ஹெல்த் பண்ணாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு சாப்பிட்டாச்சு. இங்கே இருக்கிறத சாப்பிடலாம். என்னடா இது? சொன்ன மாதிரி ஏறி வந்துச்சு பார்த்தீங்களா? அவ்வளோதான், நம்ம பில்லாரா மண்ண மாதிரி நம்ம தான். ஓகே நம்மளுடைய இதுக்கு ஏலியன்ஸ் 2 இடத்துல இது இருக்குது. ஃப்ரெண்டு வேறு செத்துட்டானா, போய்ட்டு அவனை வேறு ரிவைவ் பண்ணணும். செத்து போகிறானுங்க. இல்லை செத்து போகல, அவன் எங்கே வேறு பண்ண தான் பார்த்தேன். ஐயோ இதெல்லாம் ஸ்கிராப்லாம் எடுத்துகிட்டு கதவு திறந்தி சேர்ல ப்ரிஷியஸ்ன்றான். ப்ரிஷியஸ் எடுத்துட்டு வரான்றான். ப்ரிஷியஸ் இந்த குட்டக்ஸ் மூடாஃபே பண்ணுறேன். இந்த குட்டக்ஸ் என்னால் எத்தனை வர முடியும்? அப்பாடி எப்படி வச்சுட்டேன். யார் சாமி நீ? ஷெரான ஸ்பீடில் வந்துட்டான். ஓகே அவன் மார்க் பண்ணி கொடுத்தாச்சு. வண்டி எத்தனை போடா, வண்டி எத்தனை போ இங்கே எத்தனை போடா. ஓகே நம்ம போயிட்டு நெக்ஸ்ட்டு சில்ட்ரனை காப்பாற்றலாமா? நம்ம அது முன்னாடி ஏலியன்ஸ் கிட்ட வந்து பேட்டரி கலெக்ட் பண்ணோம். ஓகே நம்ம போயிட்டு இதை போய்ட்டு அங்கே போட்டு வந்துடலாம். போடா ஸ்கிராப்பில் போட முடியல. இது என்ன இது? பேட்டரிஸ் கலெக்ட் பண்ண உள்ளே போக முடியுமா? போக முடியல, சைடில் இருக்க முடியல. சரி ஓகே உள்ளே போயிடலாம். உள்ளே போய்ட்டு கொஞ்சம் சோறு தூங்கணும். சோறு நம்மளுக்கு சோறு தாங்க வாழ்க்கை. பாருங்க கொடுத்த வேலையை முடிச்சிட்டான். ஃபார்ம் பிளேட் பண்ண சொல்லி பண்ணிட்டான். குடுபாய் இது இங்கே போட்டு அழகாக இருக்கும், மேட் மாதிரியே இருக்கும். உல்ஃபோட தோல் எடுக்கலாம், யூஸ் ஆகுது பாருங்க. ஓகே அதில் ஏதாவது வாங்க முடியாமல் பார்க்கலாம். பாவம் அவனை சேர்த்து வச்சிருக்கான், நம்ம எதுவும் வாங்க வேணாம். கிராஃப்டிங் பெஞ்ச் மட்டும் அப்கிரேட் பண்ணலாமா வேணாமா? ஸ்கிராப்பில் அவன் அப்கிரேட் பண்ணிட்டான், அவனே அப்கிரேட் பண்ணிட்டான். கிராப் பட் பண்ணலான்றான். ஆமாம் அது வந்து பாதி ஹெச்பி கிட்ட நம்மளுக்கு நம்ம ஏதாவது வெஜிடபிள்ஸ் போட்டால் பாதி ஹெச்பி ஃபுல்லாகவே அதுவே ஏற்றிடுவாங்க. அதனால் கிராப் பட் பண்ணிடலாம். அவன் பயோஃபியூவல் அவன் கிராப் பட் பண்ணுறான், நான் பயோஃபியூவல் பண்ணுறேன். ஓகே கலெக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து கொஞ்சம் வீடியோ அவன் சொன்ன மாரி கொஞ்சம் பாஸ் பண்ணிவிட்டேன். செத்து போயிட்டான் எங்கள் ஆயிடுச்சு. கொஞ்சம் அடுத்து கொஞ்சம் பேஸும் இது பண்ணிக்கினேன். 7 days தான் ஆச்சு. ஓரளவுக்காச்சும் பேஸ் இருக்குதான்னு தெரில. ஓகே காய்ஸ் 7 daysக்கு அப்புறம் உங்கள் பேஸை காட்டுறேன். ஒன்றுமே இருக்காது, அப்படியே தான் இருக்கும். ஐயோ இது கழிச்சு சாவடிதான் ஒன்று எப்போ ரொம்ப ஓரா வெறுப்பேற்றிட்டானுங்க. ஓகே ஓகே கொஞ்சோண்டு மரத்தை விட்டுக்கலாம் காய்ஸ். ஓகே கலெக்ட் பண்ணி இதை போடு மழை பெய்யுது. காது கொடுத்து கேட்டுக்கோங்க, மழை பெய்யுது, அதனால போடல. ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஷேர் கூட வேணாம், லைக் சப்ஸ்கிரைபாச்சும் பண்ணுங்கள். எனக்கு லைக் சப்ஸ்கிரைபர் முக்கியம், கொஞ்சம் வியூஸும் முக்கியம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பண்ணுங்கள், நீங்கள் பிடிக்கலனாலும் பண்ணுங்கள் ப்ளீஸ். ஓகே கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாம். எத்தனை ஒரு ஸ்பெக்ட் கிடைக்குது. இது குட் பை. ஓகே அதையே எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் எடுத்துக்கிறது நல்லது தானே. ஓகே அவன் வேறு திருப்பி செத்து போயிட்டு தான். வெறுப்பாவது எத்தனை வாட்டி அவனை நான் ரிவைவ் பண்ணுறதுன்னு தெரில. வெறுப்பேற்றான் கைஸ். ஏலியன் கூட சண்டை போட்டுன்னு இருக்கான். அவன் கிட்ட வரைக்கும் போயாச்சு. ஏலியன் கிட்ட சண்டை போட்டு ஏன்னா சாவீங்க. அவனை ரிவைவ் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு லூட் தாண்டா முக்கியம். லூட் அடிச்சுட்டு தாண்டா போவேன். குடக்ஸ் அதை போங்கடா நீங்களும் குடக்ஸும். வெரி சச் சாப்பிட்டுக்கலாம். சோறு முக்கியம் கைஸ். ஏலியன்ஸ் கிட்ட ஏன்டா வந்த? ஏலியன்ஸ் இருக்குன்னு எப்படா இந்த வால் சாப்பிட்டு இருந்ததுன்னு லெவல் பொட்டி ஹெச்பியில் வந்தேன்டா. ஓகே வாங்க என்ன பண்ணான்னு தெரியல. வீடியோ பிடிச்சிருந்தா திருப்பி சொல்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இவனை அடிச்சு சாவடி. அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் நேரம் வெறுப்பேற்றணும். ஏலியனை தூக்கினு ஏலியன் தரமாட்டு நான் போட நானே போட்டுருவேன். என்னடா இது இருட்டாயிடுச்சு. நைட் ஆயிடுச்சா இல்லை இது இருட்டாயிருக்கா? ஏலியன் செஸ்ட் காய்ஸ், ஏலியன் செஸ்ட். என்ன கிடைக்குது வாவ் ரேகன் கிடைச்சிருக்கு காய்ஸ். என்னடா இது கிடைக்கிற மாதிரி இருக்கு. பின்னாடி தான் பாருங்க கார் உல்ஃப் இருக்குது. ஓகே நம்ம அப்படியே இப்படி ஓடி போயிடலாம். கொஞ்சோண்டு உல்ஃப் அப்படியே ரேகன் வச்சு சுட்டலாம். நல்லா தான் சுடுது, ஆனால் இது என்ன விருப்பாகும், ஜியோட வருது விருப்பாகும். எப்பாடா கொஞ்சம் தூங்குறதுனா நம்ம தான். ஐயோ சாப்பிடு நல்லா சாப்பிடு. இந்த 19 minutesல இந்த ஃபுட்டெல்லாம் மட்டும் இல்லைனா நல்லா இருந்திருக்கும் கேமே. வெறுப்பாவது கைஸ், நான் ஃபுட் இல்லாமல் நிறைய வாட்டி செத்துருக்கிறேன். வெறுப்பாவது. இது என்னுடைய ஓன ஐடி கிடையாது, இது பாட் ஐடி. அதனால தான் நம்ம பாட்டாக இருக்கிறோம். அதுவும் இல்லாமல் என்னுடைய
என்னோட என்னோட பிராண்ட் நியூ ஐடியா. ஐ எம் சர்வைவ்டு 1080 days and in the 1080th day many of the கல்கி ஸ்டார் அது நான் எப்படியாவது என்ன வாயில சொல்றது மினி கல்கி வந்து எனக்கு கொன்னுட்டாங்க கைஸ் 1000th டேல. சும்மா தான் சொன்னேன் 1000th டே வரைக்கும் நான் எப்படி போவேன், நானே ஒரு நூபு கைஸ். என்னோட கேமிங் ஸ்கில்லை பார்த்தாலே உங்களுக்கு தெரியணும். ஐ எம் நூபு குட்டி, இப்போதான் வளர்ந்து கொண்டு இருக்கும் ஒரு ப்ரோ குட்டி கைஸ். ஓகே, நான் நார்மலாகவே பிசிக்கலாக எத்தனை டேஸ் சர்வே பண்ணிக்கணும், 209 days. ஐம் ஜஸ்ட் அ நூப் கைஸ். ஓகே, நம்ம செஸ்ட் தான் முக்கியம். அந்த குழந்தை செத்தா என்ன சாவலனா என்ன, பேண்டேஜ் முக்கியம், எடுத்துக்கலாம் அவ்வளோதான். எத்தனை வாடா சார், நான் தாண்டா ராஜா, எத்தனை வாடா. ஓகே, பேசுக்கு போன அந்த டயர் எத்தனை ஸ்கிராப் முக்கியம் கைஸ், ஸ்கிராப் முக்கியம் இல்லை. ஓகே, ரிவால்வர் அம்மா எனக்கு ஏண்டா, எனக்கு இந்த வீடியோ முடிகிற வரைக்கும் மாச்சு ரிவால்வர் கிடைக்குமான்னு தெரியல, இன்னும் கிடைக்கல. மற்ற வாட்டி விளையாடும் போது எப்பயுமே ரிவால்வர் கிடச்சிட்டே இருக்கும். இங்கே பாத்ரூம் இருக்குது, பாத்ரூமில் போயிட்டு செஸ்ட்டு ஓப்பன் பண்ணலாம். என்னடா லேடிஸ் டெஸ்ட்டு மூல போகிறேன்னு பார்த்தா அங்கே தான் இருக்கும். ஓகே, எடுத்துக்கலாம். ஐயோ எடுத்துக்கலாச்சு. கொஞ்சோண்டு நம்மளுடைய இதெல்லாம் நல்லா இருக்குது. பீஸுக்கு வர வரைக்கும் நல்லா இருக்குது. ஓகே, பேஸுக்கு வந்துருக்குறோம். ஓகே, என்ன பண்ணுறதுன்னு தெரில. இந்த கேரட் எடுத்து வந்து அங்கே போடலாம். கொஞ்சம் ஏதோ செய்ய சொன்னா அதனால கொஞ்சம் மரத்தி வெட்டலாம். ஸ்வாட்லாம் இருக்குது கைஸ். ஸ்குவாட் கிடச்சிது, உங்ககிட்ட சொல்லவே மறந்துட்டேன். எனக்கு ஸ்வாட் கிடச்சிது. அது இல்லாமல் நடுவில் வேறு ஒரு வாட்டி செத்துரும் கைஸ். அங்கே ரேம் வந்துச்சு. ஜாஃபேரி ஆல்மோஸ்ட் அவுட்டா. ஐயோ ரேமே, இதை போடுறோம். ரேம் வந்தனா நம்மளை ஜாமா மாற்றிடுவோம் கைஸ். ரேம் வந்தனா நம்மளை ஜாமா மாற்றிடுவோம். ஓகே பயோ ஃபியூவல் இருந்ததுனால ஏதோ கொஞ்சம் தப்பிச்சிட்டோம். பயோ ஃபியூவல் கடவுளே அஜிதே. 26th day guys, 26th day. We are in the 26th day and we are now in 29th day. We chopped wood and put it in the biofuel and biofuel processor, and we want to buy a lightning rod. We don't have scrap to buy a lightning rod. Guys, okay guys, we don't have scrap. The lightning is occupying our is and நம்மளுக்கு இங்கிலீஷ் வராது. ஓகே, அவன் நம்மளை வெறுப்பேற்றுறான். ஒன்றா மண்டியில் விழுது அவனுக்கு அப்படின்ட்டு. ஓகே, இதை சாப்பிட்டாச்சு. அவன் எங்கே கூப்பிட்றான் போகிறான். ஓ இந்த இடமா, போயிட்டு ஒரு வேட்டையை போட்டுடலாம். வேட்டையாது என்னதான் வேணாம். எப்போ எப்படி வந்தது பார்த்தீங்களா? அவன் வந்தானா போகலாம்.